பேச்சுக்களை மீண்டும் மீண்டும் கேட்கும்போது அருவருப்பாக இருக்கிறது என நடிகை த்ரிஷா தெரிவித்திருக்கிறார். அவதூறு பேச்சுக்களை மீண்டும் மீண்டும் கேட்கும்போது அருவருப்பாக இருக்கிறது என நடிகை த்ரிஷா தெரிவித்திருக்கிறார். அதேபோல சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அவதூறு பேச்சுக்களை மீண்டும் மீண்டும் கேட்கும்போது அருவருப்பாக இருக்கிறது என நடிகை த்ரிஷா தெரிவித்திருக்கிறார். அதேபோல சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம். முன்னாள் அதிமுகவின் ஒன்றிய செயலாளரான ஈவி ராஜு என்பவர் வெளியிட்டிருந்த த்ரிஷா குறித்தான அவதூறு கருத்துக்களுக்கு ஏற்கனவே சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் எழுந்த நிலையில் தற்போது அதற்கு தனது தரப்பு விளக்கத்தை நடிகை த்ரிஷா வெளியிட்டிருக்கிறார். அதில் இதுபோல இழிய பிறவிகள் கவனத்தை ஈர்ப்பதற்காக எப்போதும் இதுபோல தாழ்ந்து பேசக்கூடிய நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இது குறித்து நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை. இதன் பிறகு எனது லீகல் டீம், அதாவது அவருடைய சட்டப்பூர்வமான குழுவினர் இதற்கான பதிலை அளிப்பார்கள் என்றும் அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்றும் நடிகை த்ரிஷா தற்போது இதில் விளக்கமாக கூறியிருக்கிறார். நடிகை த்ரிஷாவை பொறுத்தவரையிலும் அவர் இதுபோல அவதூறு கருத்துக்களை சந்திப்பது இது முதல் முறை அல்ல. ஆனால் தொடர்ந்து அவர் மீது இது போல தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிலும் மிக முக்கியமாக சமூக வலைதளங்களில் இந்த அதிமுகவின் முன்னாள் ஒன்றிய தலைவரின் பேட்டி வெளியானதிலிருந்து சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துகளும் பகிரப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தான் நடிகை த்ரிஷா தற்போது தனது தரப்பு விளக்கமாக இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அவதூறு பேச்சுக்களை மீண்டும் மீண்டும் கேட்கும்போது அருவருப்பாக இருக்கிறது என நடிகை த்ரிஷா தெரிவித்திருக்கிறார். அதேபோல சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கவனத்தை ஈர்ப்பதற்காக சிலர் கீழ்த்தரமாக பேசுவதாகவும் நடிகை த்ரிஷா தெரிவித்திருக்கிறார். அதேபோல இந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என த்ரிஷா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதிமுக முன்னாள் நிர்வாகி த்ரிஷா குறித்து பேசிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக நடிகை த்ரிஷா கருத்து தெரிவித்திருக்கிறார். இனி என்னுடைய சட்ட நடவடிக்கைகள் பேசும் என்றும் அவர் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார். அவதூறு பேச்சுக்களை மீண்டும் மீண்டும் கேட்கும்போது அருவருப்பாக இருக்கிறது என கூறியிருக்கிறார். அதேபோல கவனத்தை ஈர்ப்பதற்காக சிலர் கீழ்த்தரமாக பேசுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவதூறாக பேசிய நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தனது பதிவில் கூறியிருக்கிறார். அவதூறு பேச்சுக்களை மீண்டும் மீண்டும் கேட்கும்போது அருவருப்பாக இருக்கிறது. அதேபோல கவனத்தை ஈர்ப்பதற்காக சிலர் கீழ்த்தரமாக பேசுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.